ஆஸ்பிரண்ட்ஸ் நாம இன்னைக்கு 5 நவம்பர் கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். பவுல் மற்றும் தாலி எந்த மாநிலத்தின் நடனம்? மேற்கு வங்காளம். பந்த் மற்றும் நகுல் எந்த மாநிலத்தின் நடனம்? பஞ்சாப். ஹர்கா பவுல் மற்றும் கர்வாலி எந்த மாநிலத்தின் நடனம்? உத்தரகாண்ட். தரங்காமேல் மற்றும் ஃபுக்டி எந்த மாநிலத்தின் நடனம்? கோவா. குல்சாரிலால் நந்தா, அருணா ஆசஃப் அலி, ஏபிஜே அப்துல் கலாம் 1997 ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. வல்லபாச்சாரியாவா அச்சுனதா பாதரான்னு சொல்லலாம். வல்லபாச்சாரியா சுத்த அத்வைத்தன்னு சொல்லக்கூடிய தத்துவத்தை நிறுவியிருக்காங்க. உச்ச நீதிமன்றத்தின் ஆலோசனை அதிகார வரம்பு மத்தியத்தால் மாநில ஆளுநர்களை நியமித்தல் அப்படிங்கிற விஷயத்த கனடா நாட்டுல இருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். 5வது ஐந்தாண்டு திட்டம் 1974 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. ரம்பா கிளர்ச்சி 1922 இருந்து 24 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. இத மானியம் கழகம்னு சொல்லுவாங்க. அல்லூரி சீதாராமராஜு தலைமையில கோதாவரி பகுதியில நடந்துச்சு. மகாராஷ்டிரால கொண்டாடக்கூடிய பண்டிகை நாக பஞ்சமி, காளித ஷிகோட்சாவ். PM குசும் திட்டம் புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க அமைச்சகத்தால 2019 ஆண்டு அறிமுகமாச்சு. பிரதமர் ஷரம்யோகி மந்தன் தொழிலாளர் அமைச்சகம் 2019. PM அன்னதாத்தா ஆயே சனரக்ஷன் அபியான் விவசாய அமைச்சகம் 2018. சமகர சிக்ஷா கல்வி அமைச்சகம் 2018. PM ஜன் விகாஸ் காரியகரம் சிறுபான்மை அமைச்சகம் 2018. ராஷ்டிரிய கிராம் ஸ்வராஜ் அபியான் பஞ்சாயத்து அமைச்சகம் 2018. உலக உணவு பரிசு அறக்கட்டளையால் 2025 ஆண்டிற்கான சிறந்த வேளாண் உணவு முன்னோடியாக கௌரவிக்கப்பட்டவர் யார்? சஞ்சீவ் கபூர். 2025 ஆண்டில் $5 டிரில்லியன் சந்தை மூலதனத்துடன் உலகின் மிகவும் மதிப்புமிக்க நிறுவனமாக மாறிய நிறுவனம் எது? NVIDIA. இந்தியாவும் அமெரிக்காவும் கொலாம்பூரில் 10 ஆண்டு பாதுகாப்பு கட்டமைப்பு ஒப்பந்தத்தில் எந்த தேதியில் கையெழுத்திட்டன? அக்டோபர் 31. 2025 ஆண்டில் பெலிமில் COP30 காலநிலை உச்சி மாநாட்டை பிரேசில் எந்த தேதிகளில் இருந்து நடத்தும்? நவம்பர் 10 to 21. LNG பங்கரின் உள்கட்டமைப்பிற்காக கொச்சி துறைமுகம் மற்றும் BPCL இடையே கையெழுத்தின ஒப்பந்தத்தின் மதிப்பு என்ன? 500 கோடி. விவசாய சூரிய மின்சக்திக்காக மகாராஷ்டிராவிற்கு ஆசிய வளர்ச்சி வங்கி எவ்வளவு கடனை அனுமதித்துள்ளது? $460 மில்லியன். நிலையான சுற்றுலா மேம்படுத்த உத்தரகாண்டிற்கு $126 மில்லியன் கொடுத்திருக்காங்க ADB வங்கி. அசாம் மாநிலத்துக்கு உள்கட்டமைப்பை மேம்படுத்த $125 மில்லியன் கடன் வழங்கியிருக்காங்க. தென்கொரியாவின் உயரிய விருதான கிராண்ட் ஆர்டர் ஆஃப் முகுங்குவா விருதை பெற்றவர் யார்? டொனால்ட் ட்ரம்ப். புவிசார் குறியீடு பெற்ற இண்டி மற்றும் புளியங்குடி எலுமிச்சை வகைகளை இந்தியா எந்த நாட்டிற்கு ஏற்றுமதி செய்ய உள்ளது? UK. இந்த இண்டி அப்படிங்கிற எலுமிச்சை கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தது. புளியங்குடி எலுமிச்சை தமிழ்நாடு. திரிபுரா மாநிலத்தை சேர்ந்த மாதாபிரி பேரா பிரசாத்துக்கு புவிசார் குறியீடு கிடைச்சிருக்கு. மகாராஷ்டிரா மிரா சித்தார் தன்புராஸ். மத்திய பிரதேசத்துக்கு ரத்னம் ரியாவன் ரக்ஸூன். அருணாச்சல பிரதேசம் ஆதிகேக்கர். குஜராத் மாநிலத்தை சேர்ந்த கர்ச்சோலா கைவினைப் பொருள் சௌதாகிரி தொகுதி அச்சு. தெலுங்கானா சாப்பட்டா மிளகாய். மின்சார உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கான ஒப்பந்தத்தில் இந்தியா எந்த நாட்டுடன் கையெழுத்திட்டது? இந்தியா மற்றும் நேபாளம். இந்தியால இருந்து பவர் கிரிட் நிறுவனம் கையெழுத்திட்டு இருக்காங்க. இந்தியா மற்றும் மொரிஷியஸ் சீன கடற்படை நடவடிக்கைகளை எதிர்கொள்ள டியோகோ கார்சியா அருகே செயற்கைக்கோள் கண்காணிப்பை நிலையத்தை நிறுவ ஒப்புக்கொண்டிருக்காங்க. ஆஸ்திரேலியா மற்றும் இந்தியா பாதுகாப்பு ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க. ஆஸ்திரேலியா மற்றும் அமெரிக்கா முக்கியமான கனிமங்களுக்கு சீனாவை சார்ந்திருப்பதை குறைக்க ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க. நிலக்கரி அமைச்சகத்தால் தொடங்கப்பட்ட நிலக்கரி பகுப்பாய்வு டேஷ்போர்டின் பெயர் என்ன? கோயிலா சக்தி. அது மட்டும் இல்லாம நிலக்கரி அமைச்சகம் கிளாம்புன்னு சொல்லக்கூடிய ஒரு நுழைவாயில் போர்ட்டலை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. நிலக்கரி அமைச்சகம் ரீக்ளைம் கட்டமைப்பு ADETI திட்டம். சிறுபான்மையினர் அமைச்சகம் உமீத் போர்ட்டல். வீட்டு வசதி நகர்ப்புற அமைச்சகம் சேகர் ஜோடி முன்முயற்சி. சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் புதுதில்லியில ஆசிய பசிபிக் விபத்து விசாரணை குழு கூட்டம். உத்தரப்பிரதேசத்தின் புதிதாக அறிவிக்கப்பட்ட 76வது மாவட்டத்தின் பெயர் என்ன? கல்யாண் சிங் நகர். இந்தியாவின் முதல் பயோபாலிமர் ஆலை லக்கிம்பூர் கிரியில தொடங்கியிருக்காங்க. இந்தியாவின் முதல் பிஸ்டோடம் ஜங்கல் சஃபாரி ரயில் உத்தரப்பிரதேசம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்தியாவின் முதல் பசுமை தரவு மையம் காசியாபாத். 75வது பிரதான் மந்திரி திவ்யாக்ஷா கேந்திரா உத்தரப்பிரதேசத்துல ஆரம்பிச்சிருக்காங்க.
உத்தரப்பிரதேச மாநிலம் முக்கியமந்திரி யுவ உத்யம் விகாஸ் அபியான். அப்புறம் இந்தியாவின் முதல் விலங்கு பிறப்பு கட்டுப்பாட்டு பயிற்சி மையம் ஜர்காரால தொடங்கியிருக்காங்க. ஸோ உலக ஸ்ட்ரோக் தினம் என்று எந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது? இது அக்டோபர் 29. மைய கருத்து எவ்ரி மினிட் கவுண்ட்ஸ். அக்டோபர் 10 உலக மனநல தினம், சர்வதேச பெண் குழந்தைகள் தினம். அக்டோபர் 16 உலக உணவு தினம். அக்டோபர் 15 உலக கைக்கழுவு தினம், உலக மாணவர் தினம், சர்வதேச கிராமப்புற பெண்கள் தினம். அக்டோபர் 24 உலக போலியோ தினம். 23 சர்வதேச பணு சிறுத்தை தினம். 31 உலக நகரங்கள் விலங்கு சிக்கன தினம்.